ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக கை கழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழேயே நம்மளோட ஷீட்லேயே ஃபுல் பாக்ஸ் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் சாக்கோல் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்க்கலாம் லாஃப்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே தாங்க சேம் கலர் காம்பினேஷனில் லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு செல்ஃபுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே காடி கொடுத்து டிசைன் கொடுத்து ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸில் ஸ்லைடிங் கிளாஸ் வருது. உள்ளுக்குள்ள இருக்க டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். ஸோ பிளைனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன டிசைன் கேட்கணும் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க டைனிங் ஹால். ஸோ வாங்க அப்படி நெக்ஸ்ட் இன்னொரு ரூம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பக்கத்து ரூமில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுல் சைஸ் வார்ட்ராப் பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ட்ராப் ஃபுல் சைஸில் வந்துடும் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து செக்குடு கிளாஸில் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க இந்த ரூம் பண்ண வார்ட்ராப். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்னும் லைட் ப்ரொடெக்ஷன் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு பிளான் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோரில் நம்ம மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேக்கப் கிட்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா வந்துடும். இங்கே அதே மாதிரி சின்னதாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ வார்ட்ராப் ஆப்போசிட்டாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் பண்ணி கொடுத்துருக்கோம். தனியாக ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ A1 இன்டீரியர்ஸ் நாங்கள் எப்படி பார்த்தோன்னா யூடியூப்ஸில் நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து அதை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து பேசி ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பேசும்போது அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி ஸோ வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி தந்தாங்க. ஸோ அடிஷ்னலாக இதை வந்து இப்படி பண்ணுங்கள், இப்படி இந்த ஷேப்பில் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் பண்ணி தந்துட்டாங்க. தென் வந்து அவங்க பண்ணி தந்த ஒர்க்கு பண்ணி தந்த அந்த டைமும் ஷார்ட்டன் தான். நாங்கள் வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி தான் தந்தோம். பட் அந்த டெட்லைனுக்குள்ளேயே ஒர்க்கு வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நாங்கள் ஏதாவது அடிஷ்னலாக இந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொன்னாலும் அது வந்து ஃப்யூச்சராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இஷ்யூ இருக்குங்கிறதையும் அவங்க முன்னாடி சொல்லி இதெல்லாம் எங்களோட லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து அதையும் எங்கள்கிட்ட வந்து இது பண்ணாங்க. ஸோ அதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் தான் லேட்டராக மற்றவங்க கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து கேட்ட எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணாடியிலேருந்து எல்லாமே இந்த ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பண்ணி தந்திருக்காங்க.